இந்த மாடல கருவாடு தொக்கு செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இதை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு மஞ்சப்பாறை கருவாடு துண்டு எடுத்திருக்கேன். நீங்க எந்த கருவாடுலனாலும் செய்யலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆயில் ஊத்தி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எடுத்ததை தனியா வச்சுட்டு இப்ப அதே கடாயில கூட கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா சாப் பண்ணது, அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு பார்த்துட்டு செய்யுங்க, ஏன்னா கருவாடுல ஆல்ரெடி உப்பு இருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு 2.5 ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்து நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார்ல ஒரு 4 பழுத்த தக்காளி, 6 பல் பூண்டு சேர்த்து அரைச்சி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு மிக்சி ஜார் வாஷ் பண்ண தண்ணி தேவைன்னா ஊத்திட்டு மூடி போட்டு சிம்ல வச்சு நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பொரிச்சு வச்சிருக்க கருவாடுல இருக்கக்கூடிய சென்டர் முள்ளை எடுத்துட்டு அதுல உள்ள கருவாடை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா சிம்ல வச்சே வேக வைங்க. அப்போதான் அந்த கருவாடு தொக்கு ரொம்ப டேஸ்டியா